இன்னைக்கு செப்பலிப்பட்டியில அழகிய சொக்கநாதர் பிள்ளை, அதான் மதுரை சொக்கநாதர் பிள்ளை அவர் பாடின, மதுரை சொக்கநாதர் பாடின ஒரு சிலேடையை பார்ப்போம். அதாவது சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஒரு சிலேடை பாடியிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. நஞ்சு தின்ன பெறுதலால், நல்ல தோல் உரித்திடலால், மிஞ்சும் கனி தலைவேல் கொழலால், விஞ்ச உரமருவும் சீப்பணியால், ஓங்கு முத்துசாமி பரமசிவன் வாழைப்பழம் அப்படின்றது பாட்டு. நஞ்சு தின்ன பெறுதலால், நல்ல தோல் உரித்திடலால், மிஞ்சி கனி தலைமையில் கொள்ளலால், விஞ்ச உரமருவும் சீப்பணியால், ஓங்கு முத்துசாமி பரமசிவன் வாழைப்பழம் என்பது அர்த்தம். இதை வந்து நஞ்சு தின்ன பெறுதலால், நஞ்சு தின்ன பெறலால் சிவனுக்கு பார்ப்போம். முதல்ல பார்க்கடல்ல அமிர்தத்தை கரைஞ்சப்ப அதில் நஞ்சு வந்தது இல்லையா? அந்த நஞ்சை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஷம் வந்த உடனே எல்லாரும் ஈஸ்வரனை வேண்டாம், ஈஸ்வரன் அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாரு. அதான் காலகால விஷம். திருநீலகண்டன்ற பேர். அதான் திருநீலகண்டன். அது மாதிரி விஷம் குடிக்கும்போது அந்த விஷம் வயிற்றுக்குள்ள போயிடாம இருக்கிறதுக்காக பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சிடுவாளாம் நெஞ்ச. அப்போ அந்த விஷம் வந்து கழுத்துலேயே தங்கி போடுது. கழுத்து கண்டம்ன்றது கழுத்துலேயே தங்கி போய் கழுத்துல அதனால நீளமா இருக்கும். ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலையும் ஈஸ்வரனோட உருவம் படம் வரைஞ்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கழுத்துல நீளமா இருக்கும். நீளமா இருக்கிறது ஆழகால விஷயம் அங்கேயே நின்று போறது. அதான் அந்த ஆழகால விஷயம் என்னன்னா, இந்த இதை கடைஞ்சப்ப ஆற்கடலை கடைஞ்சப்ப அந்த ஆதிசேஷன் தான் நம்ம அந்த பாம்பா இது பண்றாங்க. அந்த மேரு மலையை வந்து பத்தாவும் ஆதிசேஷனை பாம்பாவும் ஆதிசேஷனை வந்து கயிறாகவும் வச்சு அந்த இது கடையிறாங்க. கடையும் போது ஆதிசேஷன் வந்து அந்த பாம்பு வந்து முடியாத விஷத்தை கக்கிறது. அந்த விஷத்தை தான் ஈஸ்வரன் எடுத்து சாப்பிட்றேன். அதனால தான் அவர் பேரு திருநீலகண்டன் பேரு. நீலகண்டன் விஷத்தை குடிச்சதுனால தான். அதனால பார்க்கடலில் இருந்து ஆழகால விஷயத்தை தின்ன பெறுதலால், அதான் நஞ்சு தின்ன பெறுதலால், நஞ்சினை தின்ன பெறுதலால், நல்ல தோல் உரித்ததால். அதாவது பிள்ளையாருக்கு வந்து அந்த தலையை கொடுத்தது. அந்த பிள்ளையாரை வந்து ஆக்சுவலா தலையை வெட்டிடுறாரு. வெட்டின உடனே பார்வதி வந்து அது நான் தனியா அந்த கதை சொல்றேன். பார்வதி வந்து பிள்ளையார என் பிள்ளை இது மாதிரி ஆயிட்டாரேன்னு கேட்ட கெஞ்சரா ஈஸ்வரன்கிட்ட. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு யானையை வெட்டி அதனோட தலையை கொடுத்து இதுல வைக்கிறார். அந்த யானையோட தோலை உரிக்கிறார். ஏன்னா மனுஷ உருவம் வேணுன்றதுக்காக யானையோட ஓலை உரிச்சு அதனோட தலையை வெட்டி ஒரு கழுத்துல. அதனாலதான் தோலை உரித்தால் பேரு. அதே மாதிரி புலித்தோலை உரித்ததும் புலித்தோல் உரிச்சு ஆடையில கட்டிட்டு இருக்காரு பாருங்க, அதுக்கும் அந்த பேரு. அதனால நல்ல யானையோட தோலை உரித்ததால் தான் அது. நல்ல தோல் உரித்ததால அந்த யானையோட தோலை உரித்ததுனால. மிஞ்சும் கனி தலைமேல் கொள்ளதால். கனின்றது இந்த இடத்துல கண்ணின்னு எடுத்துக்கணும் ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும். மிஞ்சும் தன்னை மிஞ்சத்துக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிருந்தா கர்வமோட இருந்த கன்னியாகிய கங்கையை தலைமேல் கொள்ளதால் தான் தலையில வச்சு தாங்கிட்டு அந்த தண்ணி எங்கேயும் போகிறதுக்கே இல்லை. ஈஸ்வரன்கிட்ட அப்படியே ஆயிடுத்து, உள்ள சங்கமம் ஆயிடுது. அப்புறம் கங்கை வந்து அடங்கி அப்புறம் ஈஸ்வரன்கிட்ட சொன்ன அப்புறம் கொஞ்சமா கீழே போ, மெதுவா போ, உஜ்ஜீவர்களுக்கு தொல்லை கொடுக்காத போன்னு சொல்லி கொஞ்சமா கீழே விடுறாராம். அதான் அதைத்தான் வந்து இந்த இடத்துல மிஞ்சும் கனி தலைமேல் கொள்ளலால். அடுத்தது விஞ்ச உரமருவும். விஞ்ச உரமருவும் அதை வந்து பாம்பு. விஞ்ச உரமருவுன்னா உரமருவுன்னா மார்பு. உரம்னா மார்பு பொருந்திய பாம்பு. உரமருவும் மார்பிலே பொருந்திய அந்த இடத்துல உரமருவும் சீப்பணியால்னா சீருகின்ற பணி செய்யறாரு பாம்பு தான். அதான் விஞ்ச உரமருவும் சிறந்த உரமேறிய மார்புகளை உடைய தன்னுடைய மார்பில இந்த சீருகின்ற பணியுடைய பாம்பை அணிந்திருப்பதால். ஓங்கு முத்துசாமி, இந்த முத்துசாமின்றவர் வந்து சொக்கநாத பிள்ளைக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரை ஆதரிச்சவர் அவர் தான். அதனால பெரும்பாலும் அவரோட பாட்டில எல்லாம் சொக்கநாத பிள்ளை அவர் வந்து அவருக்கு அவரோட நன்றி செலுத்தும் விதமா அவர் முத்துசாமிக்கு சொல்ற மாதிரி, முத்துசாமிக்கு இவர் வந்து விஷயத்தை முத்துசாமி குறுநில மன்னன்.
அந்த குறுநில மன்னன் முத்துசாமியை கூப்பிட்டு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் அவரை கொண்டு இருப்பார் நிறைய பாடல்கள்ல. அதான் உறவு மறு சீர்ப்பு உறவு உரமருவும் சீப்பணியால் விஞ்ச உரமருவும் சீப்பணியால் ஓங்கு முத்துசாமி வாய்ந்த முத்துசாமி மன்னனே பரமசிவன் வாழைப்பழம், பரமசிவனும் வாழைப்பழமும் ஒன்னாயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இது ஈஸ்வரனுக்கானது. பரமசிவனுக்கு வந்து எப்படி வாழைப்பழத்துக்கு எப்படி சொல்றாருன்னா, நஞ்சு தின்ன பெறுதா, அதாவது நிறைய நம்ம வாயில பார்த்து போட்டு கடிச்சு சாப்பிடுறோம் இல்லையா, நஞ்சு நல்லா நல்லா வாயில கடிச்சிட்டு மூழ்கிறோம் இல்லையா, அதான் வாயில கட்ட உடனே நஞ்சு போகுது பாருங்க டக்குன்னு, அதான் நஞ்சு தின்னப்பெறுதா, வாயால நைத்து தின்னப்பெறுதா, தின்றதுன்றது வாயை திறந்து சாப்பிடுறது. அதை வச்சுங்க, தின்றதுன்றது சாப்பிடுறதுன்றது வாயை மூடிட்டே மென்று சாப்பிடுறது, அது வந்து சாப்பிடுறது. தின்றதுன்றது வாயை திறந்து தின்றது. நீங்க சாப்பிடும் போது வாயை திறந்து சாப்பிட்டீங்கன்னா அது வந்து தின்றதுன்னு பேரு. அதான் அதே மாதிரி நீங்க வாயை திறந்து தண்ணியை உள்ள ஊத்தி குடிச்சீங்கன்னா குடிக்கிறதுன்னு பேரு. அதே மாதிரி அந்த தண்ணியை நீங்க வந்து நாக்கில் படாத அப்படியே, அதான் பல்லில் படாத தண்ணி அப்படியே உள்ள நீங்க போச்சுன்னா அந்த நீங்க குடிக்கிற பெருமாள் தீர்த்தம்லாம் அதான் அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிடுவோம் பாருங்க. பல்லில் படாம சாப்பிடும் பெருமாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டா எங்க கோயில்ல அது பல்லில் படாம சாப்பிடுறதுக்கு பேர் பருகிறதுன்னு பேரு. அப்படியே நீங்க வாயில பூரா உள்ள கொட்டி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு பேர் குடிக்கிறதுன்னு பேரு. குடிக்கிறதுக்கும் பருகிறதுக்கான வித்தியாசம். பருகிறதுல வந்து இந்த தண்ணியில பருகிறதுன்றது வந்து பல்லுல படக்கூடாது, அதுக்கு பேர் தான் பருகிறது. பல்லுல பட்டு மொத்தமா குடிக்கிறதுக்கு பேர் வந்து குடிக்கிறது. அதே மாதிரி இதுல வந்து நஞ்சு தின்றதுன்றது வாயை திறந்து வாழைப்பழத்தை வாயில போட்டோம்னா வாயை திறக்காம நீங்க உள்ள மெல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த இதெல்லாம் வந்துடும் வாயில. வாயை திறந்து தான் நீங்க மென்று சாப்பிடுவீங்க. வாயை திறந்து தானே உள்ள வாழைப்பழத்தை வைக்கிறீங்க. வாயை திறந்து அப்பயே நீங்க கடிக்கிறீங்களே, அதுவே மெல்றது தானே. வாயை திறந்து உள்ள வாழைப்பழத்தை வச்சு கடிக்கிறீங்க, வாயை திறந்து தான். அதனாலதான் தின்னுதலால்ன்றது. நஞ்சு தின்னப்பெறுதால், நைத்து தின்னப்பெறுதால், நல்ல தோல் உரித்திடலால். நம்ம என்ன பண்றோம், வாழைப்பழத்துக்கு தோலை உரிக்கிறோம் இல்லையா, அதான் வாழைப்பழ தோலை உரிச்சு தானே சாப்பிட்றோம். அதான் நல்ல தோல் உரித்திடலா, தோலை நம்ம உரிக்கிறோம், நல்ல தோல் உரித்திடலால். மிஞ்சும் கனி தலைமேல் கொள்ளலால். வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா ஒரே கொலை தான் தள்ளும், தலைமேல தான் பழம். மற்ற பழங்கள்லாம் மற்ற கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைகள்ல பழம், கை கால் உடம்புன்ற மாதிரி கிளைகள். மரத்தை வந்து ஒரு மனுஷன் உருவமா நீங்க உருவம் பண்ணீங்கன்னு வைங்க, கை கால் உடம்பு அந்த மாதிரி இடங்கள்ல கனிகள். தலையில கனி கிடையாது, தலையில வந்து வளர்ந்துட்டே போகும் செடி. அதான் தலையை வந்து அந்த இலை விட்டு வளர்ந்துட்டே போகும். வளர்ந்து அது உருவத்துல சைட்ல வந்த அப்புறம் தான் அதுல கனி காய் உண்டாகும். நேரம் மரத்துல இருந்து அப்படி நேரம் உச்சி வர்றதுலேயே ஒரு கனியோட வருது. அது மாதிரி வர்றது வாழைப்பழம் ஒண்ணுதான், வாழைமரம் ஒண்ணுதான், ஒரே கொலை தான் தள்ளும். தலை மேல் கனி, அதான் தலைக்கு மேல அப்படியே இருக்கும் கனி. அதே மாதிரி வாழைப்பழ கொலை தள்ளும் போது நீங்க பாத்தீங்கன்னா வாழைப்பழ கொலையெல்லாம் சீப்பா இருக்கும், அப்படியே மேல் நோக்கி இருக்கும். சீப்பெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வரும். வாழைப்பழ சோப்பு சீப்பு வந்து கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி இருக்கும். அதான் கனி தலை மேல் கொள்ளலால். இந்த இடத்துல என்னன்னா வாழைப்பழம், அந்த வாழைப்பழம் வந்து கனியை வந்து தலை மேல ஒரு குடத்தை வச்சு தூக்கின்னு வரா மாதிரி வாழைப்பழத்தை தூக்கின்னு வந்து கடைசியில் இந்த வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு செத்து போறது. மரத்தை வெட்டிடுறாங்க, அந்த மரம் வெட்டலனாலும் செத்து போயிடும். அதான் மிஞ்சும் கனி தலை மேல் கொள்ளலால். விஞ்ச உரமருவும், விஞ்ச உரமருவும் சீப்பணியால். விஞ்ச உரமருவும் சீப்பணியால். நீங்க வாழைப்பழத்தை வச்சீங்கன்னா ரொம்ப நாளா தளாது. விஞ்ச உர மருவும், நீங்க வந்து விஞ்சன்றது அதிகம், உரன்னா வைக்கிறது. விஞ்ச உர நீங்க சிறந்த வாழைப்பழமா இருந்தா கூட கொஞ்ச நாள் வச்சீங்கன்னு வைங்க, உர மருவும், அதனோட மருவதுன்றது மாறுறது. விஞ்சும், அதான் அதுதான் இங்க வந்து விஞ்ச உர மருவும். நீங்க அதை வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சீங்கன்னா அதனுடைய இது மருவம் மாறும். சீப்பணியால் அப்படியே அழிஞ்சு போறது பாருங்க. அதான் சீப்பணின்றது வந்து அப்படியே சீ கட்டின மாதிரி இதுவாகி சீப்பாக அப்படியே இதுவாயிடும் சீப்பணியால். அதுதான் சொல்றாரு, விஞ்சு உரமருவும் சீப்பணியால் ஓங்கு முத்துசாமி மன்னா. இப்பதான் நம்ம முத்துசாமியை சொல்றது, அந்த ராஜாவை புகழ்ன்றதுக்காக அந்த வார்த்தையால கொண்டு தனக்கு ஆதரவு கொடுத்தவரை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஊருங்க பரமசிவன் பரமசிவன் வந்து வாழைப்பழத்துக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல அருமையான பாட்டு இது. இது ஒரு சிலேடை இது. தேங்க்யூ.